அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்துகுகன் வேலே வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த வார ராசி பலன்களில் ஜூன் 14/6/2024 முதல் ஜூன் மாதம் 20/6/2024 வரையிலான இந்த வாரத்திற்கான பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் அமைய போகிறது, அதிர்ஷ்டகரமான குறிப்புகள் என்ன, எளிய பரிகாரங்களோடு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அடங்கியவர்களுக்கான பலன்கள். கிரக நிலைகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி பலன்களும் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், வீரிய தைரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார், லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 12ஆம் வீடு அயனசயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரக நிலைகள் இந்த வாரம் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றம் என்று பார்க்கும் பொழுது 15/6/2024 சனிக்கிழமை அன்று சூரிய பகவான் தன வாக்கு ஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். எந்த கடினமான சூழ்நிலைகளிலும் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் மன அழுத்தங்கள் இருக்கும். சில சிக்கலான வேலைகளில் சுமூகமான முடிவை நீங்கள் எட்டக்கூடும். தொழில் வியாபாரம் மிக வலுவாக நடக்கலாம். பணவரத்து எதிர்பார்த்த அளவு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது. வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் தள்ளி போடுவது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய வாரம். பெற்ற பிள்ளைகளிடத்தில் கனிவாக குழந்தைகளுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். உறவினர்கள் வகையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் மன நிறைவை தரும் திருப்திகரமான வாரமாக இருக்கும். பெண்களுக்கு சில சிக்கலான விஷயங்களை கூட சுமூகமாக முடித்து விடுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் வாரம். அப்படிப்பட்ட காலகட்டம். அரசியல்வாதிகள் எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவலை என்பது நீங்கி படிப்பில் உத்வேகம், ஆர்வம், ஈடுபாடு என்பது அதிகரிக்கக்கூடும். இந்த வாரம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து பால் பாயசம் நிவேதனம் செய்யலாம். அல்லது பசும்பால் நன்றாக காய்ச்சி அதில் ஏலக்காய், சுவை மிகுந்த அளவு கற்கண்டு இனிப்பு சேர்த்து அந்த காய்ச்சிய பாலை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுக்கலாம். இழுபறியான காரியங்கள் கூட வெற்றிகரமாக முடியும். மனக்கவலை நீங்கும். இந்த வாரம் திருப்தி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கான இந்த வார ராசி பலன்கள். கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர். பஞ்சமஸ்தானத்தில் கேத்து பகவான் தொழில் ஸ்தானம், 10ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், லாபஸ்தானத்தில் ராகு பகவான், அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 15ஆம் தேதி சனிக்கிழமை, ஆனி மாதம் 1ஆம் நாள்
சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு, அதாவது 2ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்கிறார் வாக்குஸ்தானத்தில். அப்போது வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் என 3 கிரகங்களும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பார்கள். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும்போது பலன்களாக இந்த வாரம் பொன் பொருள் சேர்க்கை வரும். மனதில் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். புதிய நபர்களுடைய, அதாவது எதிர்பாலினத்தவரோடு பேசும்போது கவனமாக பேசி பழகுவது எப்பொழுதும் நல்லது. விருந்து சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் அதிகமாக காட்டக்கூடும். போட்டிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக இருந்து இழுபறியான காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக அலைச்சல் இருக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். பிள்ளைகள் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் மாறும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். பெண்களுக்கு எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஒரு சில கடந்த கால விஷயங்களை பற்றி நினைத்து கவலைப்படக்கூடும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரலாம். அரசியல்வாதிகள் சிறியதொரு வேலையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு பார்க்கும்போது படிப்பில் வெற்றி பெறுவதற்கு சரியாக திட்டமிடல் என்பது அவசியம். படிக்கக்கூடிய நேரத்தில் ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் வேண்டியும் ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருமானை வணங்கி வழிபட்டு செய்யுங்கள். சக மாணவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பரிகாரம் என்று பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களை இந்த வாரம் அம்மனை வணங்க எல்லா காரியங்களும் நல்ல விதமாக நடக்கும். மனக்கவலைகள் நீங்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து வந்தால் இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மிதுன ராசியில் மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 3 பாதங்களில் உள்ளவர்களுக்கான பலன்கள். இந்த வாரம் கிரக நிலைகள் என்று பார்க்கும் பொழுது ராசியிலேயே புதன் பகவான், சுக்கிர பகவானும், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் கேத்து பகவான், பாகிஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான், குரு பகவான் என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. 15/6/2024 அன்று சூரிய பகவான் அயன போகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஆக உங்களுடைய ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கும். இந்த வாரத்திற்கான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் நெருக்கடி நிலை காணப்படலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போடுவது நன்மை தரும். பயணங்களினால் வீண் அலைச்சல்கள் உண்டாக்கும். பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும். வேலைகளினுடைய லாபம் குறைவது போல இருந்தால் பணவரத்து திருப்தி தரக்கூடியதாகவே அமைக்கலாம். உழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தினுடைய நிலையில் உங்களுடைய வேலையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தலைமை அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வதே நல்லது. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்து இதமாக பேசுவது, கனிவாக பேசுவது நல்லது. குழந்தைகள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். எதிர்கால நலன் கருதி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக கையாள்வது, பத்திரப்படுத்திக் கொள்வது அவசியம். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் நெருக்கடியான நிலை ஏற்படலாம். அரசியல்வாதிகள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் நல்ல விதமாக தேடி வரும். உங்களுக்கான செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் ஸ்ரீமன் நாராயணனை வழிபடலாம். பெருமாளுக்கு உகந்த பானகம் அர்ப்பணித்து பெருமாளை வணங்க முன்ஜென்ம பாவம் நீங்கும்.
குடும்பம் சுபிக்ஷம் அடையும். 19ஆம் தேதி பிரதோஷ தினம். அந்த நாள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபடலாம். இன்னும் விசேஷம், அதிலும் புதன்கிழமை தினமாகவே பிரதோஷ தினம் அமைவதால் பெருமாளுக்கு உகந்த நாளும் கூட. அதோடு லட்சுமி ஸ்ரீ நரசிம்மரையும் சேர்த்து வழிபட்டீர்களேயானால் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்றார் குலசேகர பெருமாள். ஆக அந்த ஆழ்வாரை நினைத்தும் பெருமாளை நினைத்து வழிபடுங்கள். நிச்சயம் இந்த வாரம் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் 4 பாதம், ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதத்தில் உள்ளவர்களுக்கான இந்த வார ராசி பலன்கள் கிரக நிலைகள் படி பார்க்கும்போது, விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தில் புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான், தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வருகிற 15ஆம் தேதி சனிக்கிழமை ஆனி மாதம் 1ஆம் நாளில் லாபஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக மாற்றங்கள். இந்த ஆனி மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் தான் சஞ்சரிப்பார். இந்த வாரம் உடல் அசதி நீங்கும். மனதில் இருந்த கவலைகள் அகலும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். திட்டமிட்ட செயலாற்றுவதில் இருந்த தயக்க நிலைகள் மாறும். பின்னடைவு ஏற்படலாம். பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அகலும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். பணவரத்து திருப்தியை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருப்பது போல் உணர்வீர்கள். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயல்களில் குறை கூறலாம். வேலையில் கவனமாக இருந்து அவர்கள் சொல்வதை போல செய்து கொடுக்க வேண்டும். சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல நிலையை உண்டு பண்ணும். பிள்ளைகளுடைய படிப்பில் அக்கறை காட்டுவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் அகலும். பெண்களுக்கு காரியங்களில் நன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு செயற்கரிய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையினர் வெற்றி வாகை சூடுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த மெத்தன போக்கு மாறலாம். புத்தக நோட்டுகளை இரவல் கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரத்திற்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. ஆகவே அங்காள பரமேஸ்வரியை வேப்பிலை கொடுத்து வணங்க பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். மனக்குறை நீங்கும். இந்த வாரம் சுப பலன்களை பெற அம்பிகை வழிபாடு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். சிம்ம ராசியில் மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கான பலன்கள். இந்த வாரம் கிரக நிலைகள் படி பார்க்கும்போது, தன வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், சப்தமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்தில் குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கின்றனர். வருகிற சனிக்கிழமை 15/6/2024 அன்று சூரிய பகவான்
ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு, அதாவது உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசி அதிபதி இடம் பெயர்க்கிறார். ஆகவே சிம்மராசி அன்பர்கள், ஆணி மாத பிறப்பு என்பது சனிக்கிழமை தினமே தொடங்குகிறது. இந்த வாரத்திற்கான கோச்சார அமைப்பு படி வார பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் பிறரிடத்தில் இருந்து மாறுபட்ட தனித்தன்மையோடு செயல்படுத்துவீர்கள். செயலாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடல்நிலை முன்னேற்றம் பெறும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். காரிய தடைகள் நீங்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் தந்தையினுடைய உடல் நலனில், ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் கொடுப்பது வாங்குவது, இது தொடர்பான செயல்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் பணவரத்து நன்றாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையலாம். வேலைகள் சிறப்பாக நடக்கக்கூடிய திறன் உண்டு. கேட்ட பதவி உயர்வு கிட்டும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உறவினர்களுக்காக விருப்பமில்லாத காரியத்தில் தலையிட வேண்டியிருக்கும். சிம்மராசி அன்பர்களே, பெண்களுக்கு பார்க்கும்போது தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையத் தொடங்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் நல்லதொரு கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் உண்டாகும். போட்டிகள் நீங்கும். சக மாணவர்களோடு இருந்த மனக்கசப்புகள் மாறும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிவபெருமானுக்கு எலுமிச்சை பழ மாலை சமர்ப்பித்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிவபெருமானுக்கு உண்டான பஞ்சாட்சர மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்வது விசேஷம். வய நமசி மசி வயன எனம சிவ சிவய நம நம சிவய. தேவார திருப்பதிக பாடல்களில் ஒன்றான தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் கிடைக்கக்கூடிய பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம். இடரினும் தளரினும் எனதிருநோய் தொடரினும் உணகடல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. இந்த பதிக பாடலை நீங்கள் பாராயணம் செய்தால் தொடர்ந்து செய்யும் பொழுது கையில் பணவரத்து அதிகரிக்கும். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் 4 பாதம், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் உள்ளவர்களுக்கான இந்த வார ராசி பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் அமையும். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவான், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான், களத்திரஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்தில் குரு பகவான் சூரிய பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். 15ஆம் தேதிக்கு மேல் சனிக்கிழமை 15/6/2024 அன்று ஆணி மாதம் 1ஆம் தேதி தமிழ் மாத பிறப்பு. அன்றைய நாள் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆவார். ஆணி மாதம் முழுவதும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு அனுசரித்து சென்றால் எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாது. இந்த வாரத்திற்கான பலன்கள் என்று பார்க்கும்போது நெருக்கடியான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அதாவது பண பிரச்சனை என்பது இருக்காது. கன்னிராசி அன்பர்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும். திட்டமிட்டபடி உங்களுடைய வேலைகளை மிக சிறப்பாகவும் சுபமாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர்களுக்கு வியாபார நிமித்தமாக செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயமும் பல நிலைகளில் நன்மைகளும் உண்டாக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். வாக்குறுதிகள் கொடுத்ததை அதை அப்படியே நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சில பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் சாதகமான சூழ்நிலை காணப்படும். தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக நடக்கும்.
லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு குறைவால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதையும் செய்து முடிக்க முடியக்கூடிய சாமர்த்தியம் உங்களிடம் உண்டு. எதிர்பார்த்த வேலைகள், இடமாற்றங்கள், பணி மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும். சுப செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது திட்டமிட்டபடி உங்களுடைய வேலைகளை மிக அழகாக சாதுரியமாக நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் மன நிம்மதியோடு காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் படிப்பில் முன்னேற்றங்கள் பிறக்கும். சரியாக திட்டமிட்டு படித்து வெற்றியும் பெறுவீர்கள். மன மகிழ்ச்சி ஏற்படும். நல்லதொரு நிகழ்ச்சிகள் வீட்டில் நிகழும். பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவான் இருப்பதால் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்கி வந்து அருகம்புல் சமர்ப்பித்து பூஜைகள் வழிபாடு முறைகள் செய்து வர சகல தோஷங்களும் நீங்கும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும். இந்த வாரம் ஆனந்தம் நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். துலாம் ராசியில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள். ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 6ஆம் வீட்டில் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம், 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான். 15ஆம் தேதி ஆணி மாதம் 1ஆம் நாளில் 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்திற்கு சூரிய பகவான் பிரவேசிப்பார். அப்போது தந்தைக்குண்டான பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் என 3 கிரகங்களும் ஒன்றாக சஞ்சரிக்கும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே. ராசிக்கு 12ஆவது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானுடைய கிரக சஞ்சாரம் அமைகிறது. இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கும்போது எந்த காரியத்தையும் மிக கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகள், தடைகள் நீங்கி நன்றாக நடக்கும். பேச்சு வன்மையால் நன்மைகள் ஏற்படும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். பண பிரச்சனை தீரும். ராசிநாதன் சுக்கிர பகவானால் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும். பழைய பாக்கிகள் வசூலாக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்படும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சந்தோஷமான மனநிலை, உங்களை சுற்றி கலகலப்பான சூழல் உண்டாக்கும். கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து செல்வீர்கள். நல்ல மனப்பான்மை உண்டு. நண்பர்களினால் இருந்து வந்த மனக்லேஷங்கள் அகலம். ஒற்றுமை உண்டாகும். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் தீரும். அரசியல்வாதிகளுடைய பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு சுமாரான வாய்ப்புகளையே பெறக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் திறமை வெளிப்படும். மற்றவர்களுடைய பாராட்டும் கிடைக்கும். பரிகாரம் என்று பார்க்கும்போது துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான். அவருக்கான தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். ஆக கனகதாரா ஸ்தோத்திரம் உச்சரித்து வருவதால் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கவும் கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரத்து அதிகரிக்கும். அதோடு ஸ்ரீ மகாலட்சுமி தாய்க்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்வதால் விசேஷ நன்மைகளை நீங்கள் பெற முடியும். ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான்,
ராசிநாதனான செவ்வாய் பகவான் ருணரோக சதுருஸ்தானத்தில், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் குரு பகவானுடைய சஞ்சாரம். 15ஆம் தேதி ஆனி மாதம் 1ஆம் நாளில் சூரிய பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேத்து பகவான். மிதுன ராசியில் 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். இந்த ஒரு கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வாரம் சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலக்கும். பேச்சுக்கள் மிக திறமையாக இருக்கும். இதனால் காரிய வெற்றிகள் உண்டாக்கும். போட்டிகளில் சாதகமான பலன் உண்டு. சின்ன விஷயங்களால் மன நிறைவு ஏற்படும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். மன சந்தோஷத்தோடு நிம்மதியாக மகிழ்ச்சிகரமாக வாழ்வீர்கள். அதிலும் பிறர் மூலமாகவும் நல்ல செய்திகள், சுப பலன்கள் கிடைக்கும். 3ஆம் மனிதர்களுடைய செயல்பாடுகள் நடைபெற வேண்டிய சில காரியங்கள் சுபமாகும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. விருச்சக ராசி அன்பர்களே, சிலருக்கு வேலையில் இடமாற்றம், வியாபாரத்தில் இடமாற்றங்கள் வரலாம். தொழில் வியாபாரத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த போட்டிகள் விலக்கும். விருத்திக்கு வருவீர்கள். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கவனமாக பழகுவது, பேசுவது நல்லது. பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை மிக எளிதாக செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. கலைத்துறையினருக்கு எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது எச்சரிக்கை அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பரிகாரம் என்று பார்க்கும்போது ஸ்ரீ சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது பல கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும். இந்த வாரம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கா அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லி உச்சரித்து விளக்கேற்றி பாராயணம் செய்யும் பொழுது கர்ம காரகனான ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். தனுசு ராசிக்கான கிரக அமைப்புகள் படி பார்க்கும்போது இந்த வாரம் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். எதை செய்து முடிக்க முடியும். துணிச்சல் அதிகரிக்கும். பணம் வருவது உண்டாகும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாக்கும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். மரியாதை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாக்கும். இந்த வாரம் கிரக மாற்றம் என்று பார்க்கும்போது ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் 15ஆம் தேதி ஆனி 1ஆம் நாள் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தலைமை அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும். பெண்களுக்கு காரியங்களை மிக துணிச்சலாக செய்து முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு கௌரவம் உயரும். அரசியல்வாதிகளுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். உங்கள் திறமைக்கு தகுந்தாற்போல் புகழ் பெறுவீர்கள். பாராட்டு கிடைக்காமல் போகலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். இந்த வாரம் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும். மனதில் தைரியம் பிறக்கும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்குண்டான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லி பிரயோகம் செய்வது விசேஷம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசியின் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான், சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 15ஆம் தேதி
ஆனி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்கிறார். 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் என 3 கிரகங்களும் ஒரே இடத்தில் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கு 9ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதம், அவிட்டம் 2 பாதங்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இந்த வாரம் எதையும் யோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். கோபமாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். நிதானமாக பேசினால் வேலைகள் நடக்கும். செயல்படுவது சிறப்பாக இருக்கும். காரியம் வெற்றி உண்டாகும். எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது இந்த வாரம் நல்லது. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றும். அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். பொருட்களை மிக கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. பண விஷயத்தில் கூடுமான வரை அடுத்தவரை நம்புவதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம். எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு பார்க்கும்போது கோபத்தை தவிர்த்து விடுங்கள். நிதானமாக பேசுவது உங்களுடைய செயல்களுக்கும் காரிய வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் பெறக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயரை எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கும். மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் நல்லது. மகர ராசி அன்பர்களே, பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது விநாயக பெருமானை வழிபட தீபங்கள் ஏற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வணங்க சகல விதமான துன்பங்கள் நீங்கி இந்த வாரம் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் அறியலாம். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம் ஒன்று நிகழும். அறிவு, திறமை அதிகரிக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் காரணமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. இனிமையான பேச்சுக்கள் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள். மற்றவர்களுக்கு உங்கள் மூலமாக அதிக நன்மைகள் நடக்கும். கும்பராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. பிள்ளைகள் ஒற்றுமையாக இருப்பார்கள். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல சூழ்நிலைகளை உண்டாக்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் கொடுக்காவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு என்பது இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும். கும்பராசி பெண்களுக்கு பார்க்கும்போது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும். கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல்வாதிகளுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீர்கள். இந்த வாரம் பரிகாரம் என்று பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களே, முருகப்பெருமானை வணங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாக்கும். கடன் பிரச்சனை தீரும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த மந்திரத்தை 27 முறை தினம்தோறும் பாராயணம் செய்து வர அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வாரம் மன நிறைவு பெற்ற வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான சுப பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துகிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சகோதர ஸ்தானத்தில் சூரிய பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 15ஆம் தேதி ஆனி மாதம் 1ஆம் நாள் 3ஆம் இடத்திலிருந்து சூரிய பகவான் 4ஆம் வீட்டிற்கு பிரவேசிப்பார். 4ஆம் வீட்டில் 15ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கும். ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மீன ராசி என்று பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், உத்திரட்டாதி 4 பாதங்கள் கொண்டவர்கள், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள் கொண்டவர்கள், ஆக மொத்தம் 9 பாதங்கள் கொண்டவர்களுக்கான இந்த வார ராசி பலன்கள். இந்த வாரம் பொருள் சேர்க்கை உண்டாகும் மீன ராசி அன்பர்களே, அனைத்து விதமான நன்மைகளையும் பெறப்போகிறீர்கள். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். இடமாற்றம் ஏற்படும். எடுத்த காரியம் தாமதப்படுகிறது என்ற கவலை இருக்கும். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டி வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். விருந்தினர் வருகை உண்டாக்கும். புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் ஏற்படலாம். பிள்ளைகள் வழியில் நல்ல பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எப்போதும் பிஸியாக காணப்படுவீர்கள். வேலையில் பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கும். செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பொறுப்புகளும் அதிகமாகலாம். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடும். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமாகலாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டம் இது. அரசியல்வாதிகள் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்தோடு செய்வது அவசியம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தினந்தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வலம் வருவதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமான். ஆக மீனராசி அன்பர்கள் உங்களுடைய வேலைகள் செயல்பாடுகள் சிறப்பாக அமைய திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் தரிசிப்பது அவசியம். வேலும் மயிலும் துணை என 6 முறை உச்சரித்து வாருங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்று முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக பக்தி நிறைவோடு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் மேன்மை நிறைந்த வாரமாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி.